புதிய நிதியாண்டை மென்பொருளில் எளிதாக உருவாக்குவது எப்படி என்று பார்ப்போம். சரி நண்பர்களே, ரீகான் சாஃப்ட்வேரின் இந்த இம்பார்ட்டன்ட் வீடியோவிற்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது புதிய ஃபைனான்சியல் இயர் 2025-26 தொடங்க உள்ளது. மேலும் இந்த நேரம் அனைத்து பிசினஸ்மேன்களுக்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அப்போது அவர்கள் தங்கள் கணக்குகள் மற்றும் இருப்புகளை சரிபார்க்க வேண்டும், ஷீட் ட்ரேடிங் ஆகியவற்றை ஃபைனல் செய்ய வேண்டும். எனவே இன்றைய வீடியோவில் ரீகான் சாஃப்ட்வேரில் புதிய ஃபைனான்சியல் இயர் கிரியேட் செய்ய முதலில் சாஃப்ட்வேரில் உங்கள் அட்மின் யூசராக சர்வரில் லாகின் செய்யுங்கள். அண்ட் லேனில் ஒர்க்கிங் செய்யும் யூசர்ஸ் அனைவரையும் க்ளோஸ் செய்வதை என்ஷூர் செய்யவும் மென்பொருளில் அவர்களை உடனடியாக வெளியேறச் சொல்லுங்கள். வேலையை தொடங்குவதற்கு முன்பாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் இங்கே உள்ளன. அவற்றை நீங்கள் இங்கே விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியமான தகவல்களை நான் இப்போது உங்களுடன் விரிவாக கலந்துரையாட விரும்புகிறேன். எனவே கவனமாக கேளுங்கள். சாஃப்ட்வேருக்குள் இவற்றை ஒருமுறை சரிபார்க்கவும், அதாவது காலாவதியாக போகும் நியர் எக்ஸ்பைரி ஸ்டாக்கை சரிபார்க்க வேண்டும். டிரான்ஸ்பர் செய்யும் முன்பாக எங்களிடம் உள்ள நியர் எக்ஸ்பைரி ஸ்டாக்கை நான் சேலபிள் கிடங்கிற்கு டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும். அதுக்கு நாம இங்கே ஸ்டாக் ரிப்போர்ட்டில் உள்ள நியர் எக்ஸ்பைரிக்கு செல்வோம். இங்கே ஆல் அவைலபிள் இல்லா கம்பெனிஸ்களையும் எடுப்போம். நெக்ஸ்ட் எத்தனை டேஸுக்கான நியர் எக்ஸ்பைரி ஸ்டாக் நமக்கு தேவை என்பதை செலக்ட் பண்ணலாம். நீங்க ப்ராசஸ் பண்றதும் உங்க முன்னாடி இது அந்த அறிக்கை உங்க திரையில வரும். இதுல பேட்ச் எண்கள் மற்றும் இதர விவரங்கள் இருக்கும். இதை அச்சிட நீங்க Alt P விசையை அழுத்தலாம். இந்த அறிக்கையை அகரவரிசைப்படி அல்லது கம்பெனி வாரியாக பெறலாம் அல்லது கம்பெனி வாரியாக தேர்வு செய்து கொள்ளலாம். ப்ராசஸ் செய்யும் போது திரைலா அல்லது எக்ஸல் கோப்பாக வேண்டுமா என கேட்கும். எக்ஸல் தேர்வு செய்தால் எப்படி நாம் இதனை செய்ய வேண்டும் என்பதை காண்போம். சிஸ்டத்துல ப்ராசஸ் செய்ய இன்வென்டரி மெனுவில் ஸ்டாக் டிரான்ஸ்பரில் சேலபிள் டு நான் சேலபிள் என்ற பகுதிக்கு சென்று என்டர் கொடுத்து குறிப்பிட்ட கம்பெனியை நீங்கள் இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும். மாற்ற வேண்டிய அனைத்து பொருட்களையும் F2 மூலம் தேர்ந்தெடுக்கலாம். இதுல செலக்ட் ஆல் வசதியும் உள்ளது. ப்ராசஸ் செய்யும் போது வரும் ஜூன் 2025 வரையிலான காலாவதி தேதியை குறிப்பிடலாம். குறிப்பிட்ட அந்த தேதிக்குள் காலாவதியாகும் பொருட்கள் அனைத்தையும் இங்கே சரியாக சேமித்தவுடனே ஏற்கனவே உங்கள் இருப்பில் இருந்த எனது மொத்த விற்பனைக்குரிய ஸ்டாக் அனைத்தும் தானாகவே விற்பனை செய்ய முடியாத நிலைக்கு இங்கே மிக துல்லியமாக உடனே மாற்றப்பட்டுவிடும். விற்பனை ஸ்டாக்கில் இருந்து மாறி இப்போது விற்பனை செய்ய முடியாத ஸ்டாக்கிற்கு வரும். இந்த என்ட்ரியை நீங்க பிரிண்ட் எடுக்கலாம். எவ்வளவு ஸ்டாக் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது என்பதையும் அறியலாம். காலாவதி நிலையில் உள்ள பொருட்களை மற்ற கிடங்கிற்கு மாற்றிய பிறகு அவற்றை உங்கள் ரேக்கிலிருந்து முழுமையாக அகற்றலாம். அடுத்த முக்கியமான கட்டமாக இன்னும் நிலுவையில் உள்ள கொள்முதல் ஏதேனும் உள்ளதா என சரிபார்ப்பது அவசியம். அந்த விவரங்களை உடனே என்ட்ரி செய்யுங்கள். தவிர வங்கி மற்றும் பிடிசிகளை சரிபார்க்கவும். வங்கியில் டெபாசிட் செய்ய வேண்டிய பிடிசி செக்குகள் ஏதும் நிலுவையில் உள்ளதா என்பதை கண்டிப்பாக கவனியுங்கள். அந்த பதிவேட்டை ஒருமுறை சரிபார்க்கவும். மூன்றாவது முக்கிய விஷயம், நிலுவையில் உள்ள சலான்களை சரிபார்க்க இன்வென்டரி பிரிவில் இதற்கென ஒரு பிரத்யேக வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. விற்பனை சலான் புக்கை இங்கிருந்து திறக்கலாம். ரிட்டர்ன் சலான் என்றால் அதற்கான புக்கிலும் வசதி உள்ளது. இதேபோல் கொள்முதல் தொடர்பான சலான்களையும் நீங்கள் மிக எளிதாக இங்கே சரிபார்க்க முடியும். சலான் போன்றவை நிலுவையில் இருந்தால் நீங்கள் கொள்முதல் புத்தகத்தை இங்கிருந்து சரிபார்க்கலாம். இங்கே சலான் டு பில் விருப்பமும் உள்ளது. அதன் மூலமும் நீங்கள் சரிபார்க்கலாம். நான் இங்கே கிளிக் பண்ணும்போது இந்த செட்டிங் வரும். ரிட்டர்ன் சலான்களையும் பார்க்க வேண்டுமானால் குட்ஸ் ரிட்டர்ன் அல்லது எக்ஸ்பைரியை டிக் பண்ணலாம். ரீட் பட்டனை கிளிக் செய்தால் சலான்கள் தோன்றும். இவற்றை பில்லாக மாற்ற வேண்டுமானால் நீங்க தேவையானவற்றை இங்கே தேர்ந்தெடுக்கலாம். இதுக்காக ஸ்பேஸ் பார் விசையை பயன்படுத்தி ஒவ்வொன்றாகவோ அல்லது செலக்ட் ஆல் மூலம் அனைத்தையுமோ ஒரே நேரத்தில் தேர்ந்தெடுக்கலாம். அனைத்தையும் தேர்ந்தெடுத்த பிறகு இந்த சலான்களுக்கு இன்வாய்ஸ் உருவாக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள மேக் இன்வாய்ஸ் பட்டனை பயன்படுத்தலாம். இதை நீங்க கிளிக் செய்யும் போது நிலுவையில் உள்ள அனைத்து சலான்களும் தானாகவே இன்வாய்ஸ்களாக மாற்றப்படும். இன்வாய்ஸாக இவை மாற்றப்படும். சலானில் உள்ள பதிவுகளை அடுத்த நிதியாண்டிற்கு நாம் கொண்டு செல்ல மாட்டோம். எனவே சலான்களை இப்போதே இன்வாய்ஸாக மாற்றிவிடுவது மிகவும் நல்லது. சென்றால் நமது ஸ்டாக் பரிவர்த்தனை விவரங்களும் அடுத்த ஆண்டிற்கு தானாகவே மாற்றப்படும். இவை கவனிக்க வேண்டிய முக்கியமானவை. இது தவிர உங்கள் ஸ்டாக்கை எப்படி மிகச் சரியாக அட்ஜஸ்ட் செய்வது, ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நான் ஏற்கனவே விரிவான வீடியோ ஒன்றை செய்துள்ளேன். அதன் லிங்க் கீழே உள்ளது. இந்த முறை எந்தவித பரிவர்த்தனையும் நடைபெறாத பொருட்களையும் நாம் கையாள உதவும். ஆண்டு முழுவதும் பரிவர்த்தனை நடக்காத தயாரிப்புகள் அல்லது தேவையில்லாத கணக்குகளை எப்படி முழுமையாக நீக்குவது என்பது குறித்தும் நாம் கவனிக்க வேண்டும். இதற்காகவும் சில வழிகள் உள்ளன. தனி வீடியோ செய்துள்ளேன். அதன் லிங்க் கீழே உள்ளது. அதையும் பாருங்கள். இப்போது நாம் அடுத்த ஆண்டிற்கு தரவுகளை மாற்றும் முறையை தொடங்குவோம். இதுல முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது பேக்கப் எடுக்க வேண்டும். அதுக்கு அட்மின் மெனுவிற்கு சென்று பேக்கப் வசதியை திறக்கவும். இதை செயல்படுத்தும் போது உங்க கணினியில C டிரைவ் அல்லது ரீகான் போன்ற ஒரு குறிப்பிட்ட கோப்புறையில் பேக்கப் தானாக சேமிக்கப்படும். ஃபோல்டரில் உங்கள் பேக்கப் இங்கே சேமிக்கப்பட்டுள்ளது. சரிபார்க்க இங்கே ப்ரௌஸ் என்பதை கிளிக் செய்து ஃபோல்டரை திறக்கவும். இன்றைய தேதி மற்றும் சரியான நேரத்துடன் பேக்கப் கோப்பு உருவாவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைப்பட்டால் இந்த பேக்கப்பை காப்பி செய்து நீங்க பாதுகாப்பிற்காக வேற இடத்துக்கு மாற்றலாம். டிரைவிற்குள்ள சென்று அங்கே இதை மாற்றிக் கொள்ளலாம். பேக்கப் முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக இதை அடுத்த ஆண்டிற்கு மாற்ற வேண்டும். எனவே நீங்கள் அட்மினுக்கு சென்று யூட்டிலிட்டி மற்றும் டிரான்ஸ்ஃபர் நெக்ஸ்ட் இயரை தேர்ந்தெடுக்கவும். இதை கிளிக் பண்ணால் இந்த விண்டோ திறக்கும். இதுல தற்போதைய நிதியாண்டு எது என்பதை பார்த்தால் அது இங்கே மேலே காண்பிக்கப்படும். புதிய நிதியாண்டு எது என்பதை ஒரு முறைக்கு இருமுறை கண்டிப்பாக சரிபார்க்கவும்.
இதுல இப்போது 2025-26 என்று சரியாக தானாகவே வந்துவிட்டது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான டிக் மார்க் எதுவென்றால் அப்டேட் லாஸ்ட் நம்பரை டிக் செய்ய வேண்டும். உங்கள் ஸ்டாக்கை முன்னெடுத்துச் செல்ல விரும்பினால் டிரான்ஸ்ஃபர் ஸ்டாக் பேலன்ஸை டிக் செய்ய வேண்டும். வேண்டாமெனில் இந்த ஆப்ஷனை நீக்கிவிடவும். இதேபோல்தான் டிரான்ஸ்ஃபர் அக்கவுண்ட் பேலன்ஸும் கணக்கின் மீத தொகையை முந்தைய ஆண்டின் கணக்கு மீத தொகையை நாம் அடுத்த ஆண்டிற்கு துல்லியமாக முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் மென்பொருளில் உள்ள அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ற கட்டத்தில் டிக் குறியீடு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நிலுவையில் உள்ள அவுட்ஸ்டாண்டிங் பதிவுகளையும் நிலுவை பதிவுகளையும் கணக்குகளையும் முன்னெடுத்துச் செல்ல வேண்டாம் என்றால் இந்த 2 டிக்கையும் நீக்கிவிடவும். அப்புறம் குடோன் பேலன்ஸ் குறித்து நீங்கள் மல்டிபிள் கோடவுன் செலக்ட் செய்தால் பை டிபால்ட்டாக டிக் செய்து விடுங்கள். கோடவுன் இருந்தாலும் அது மேலே டிரான்ஸ்பர் ஆகிவிடும். இவை நமது இன்வென்டரி அக்கவுண்டிங் அல்லது பிற யூசர்களின் மாஸ்டர்கள் இவை டிக் செய்யப்பட்டிருக்கும். இது தவிர எதை மேலே டிரான்ஸ்பர் செய்ய வேண்டுமோ அதை இங்கே கிளிக் செய்வோம். இங்கே பிடிசிகள் இருந்தால் அவை நமது செக்குகள் அடுத்த வருடத்திற்கு தரவு மாற்றம் செய்யப்பட்டுவிட்டால் மீண்டும் முந்தைய வருடத்திற்கு சென்று அந்த செக்குகளின் மீது உங்களால் எந்த பணிகளையும் செய்ய முடியாது. எனவே பிடிசியை பின்னரும் டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம். ஏதேனும் என்ட்ரி பெண்டிங் இருந்தால் நீங்கள் அக்கவுண்டிங் தொடர்பான பிடிசி போஸ்டிங் பணிகளை முந்தைய வருடத்திலேயே முடிக்க திட்டமிட்டிருந்தால் தயவு செய்து இந்த டிரான்ஸ்பர் ஆப்ஷன்ல இப்போது டிக் செய்ய வேண்டாம். ஏனால் ஒரு முறை உங்க பிடிசி செக்குகள் அனைத்தும் அடுத்த புதிய ஆண்டிற்கு முழுமையாக டிரான்ஸ்பர் ஆகிவிட்டால் அவை மீண்டும் தானாகவே முந்தைய வருடத்திற்கு திரும்பி வராது. இது தவிர மற்ற விஷயங்களான நிலுவையில் உள்ள சலான்கள் போன்றவற்றை நாம் கவனிக்க வேண்டும். சலான்களை தேவையின்றி மாற்ற வேண்டாம். விருப்பமெனில் மட்டும் இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். அப்போது நிலுவையில் உள்ள அனைத்து சலான்களும் அடுத்த வருடத்திற்கு முழுமையாக டிரான்ஸ்பர் செய்யப்படும். இந்த செயல்பாட்டின் போது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் எழுந்தாலோ அல்லது மென்பொருளில் ஏதேனும் பிழைகள் ஏற்பட்டாலோ தயக்கமின்றி எங்களது கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கிறோம். மேலும் எங்களது ஹெல்ப்லைன் எண்ணிற்கு நீங்கள் நேரடியாக அழைக்கலாம். ப்ராசஸ் முடிந்தவுடன் திரையில் ஒரு உறுதிப்படுத்தும் செய்தி தோன்றும். அப்போது ஓகே பட்டனை கிளிக் செய்யுங்கள். மென்பொருள் பாதுகாப்பிற்காக பேக்கப் எடுக்க கோரும். எஸ் செய்த பிறகு உங்கள் புதிய நிதி ஆண்டு இங்கே உருவானதை நீங்கள் காண்பீர்கள். இப்போது நாம் இங்கிருந்து நிதி ஆண்டில் லாகின் செய்ய வேண்டும். புதிய நிதி ஆண்டில் நாம் லாகின் செய்து விட்டோம். எனவே நீங்கள் மேலே இங்கே புதிய டேட்டாபேஸ் வந்துள்ளதை காண்பீர்கள் மற்றும் இங்கே நிதி காலத்தை காட்டுகிறது. எனவே முதலில் நம்ம டேட்டாபேஸை டியூன் செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம இங்கே கன்ஃபிகரேஷன்ல உள்ள அட்மினுக்கு செல்வோம் உள்ளே மற்றும் டியூன் டேட்டாபேஸ். நீங்கள் இதை கிளிக் செய்த உடனே இந்த ஜன்னல் உங்கள் முன் திறக்கும். எனவே நீங்கள் இங்கே அனைத்து விருப்பங்களையும் டிக் செய்துவிட்டு ப்ராசஸை தொடங்க வேண்டும். புதிய ஆண்டில் டியூன் டேட்டாபேஸ் பெய்வது கட்டாயமாகும். ஏனெனில் இது உங்கள் தரவை முழுமையாக ஆப்டிமைஸ் செய்யும். மேலும் இந்த செயல்முறை முடிஞ்ச பிறகுதான் நீங்க புதிய ஆண்டில் லாகின் செய்வீங்க. இந்த செயல்முறை முடிஞ்சதும் நீங்க ஓகே பொத்தானை கிளிக் பண்ண வேண்டும். சாஃப்ட்வேர் தானாவே லாக் அவுட் ஆகிடும். மீண்டும் நீங்கள் லாகின் பண்ண வேண்டும். லாகின் ஆகிவிட்டது. இப்போது நீங்க புதிய ஆண்டில் லாகின் செய்துள்ளீர்கள் மற்றும் உங்கள் புதிய வேலைகளை தொடங்கலாம். இது தவிர தொடங்குவதற்கு முன்பாக உங்களின் பில் நம்பர் அல்லது பில் சீரிஸ் சரியாக உள்ளதா என்பதை இங்கே ஒரு முறை கண்டிப்பாக சரிபார்த்துக் கொள்ளுங்கள். F4 அழுத்தி அதன் எண் 1 தொடங்கியுள்ளதா இல்லையா என்பதை பார்க்கவும். சரி, இது தவிர சிலர் தங்களது இன்வாய்ஸ் எண்ணில் நிதியாண்டை குறிக்கும் வகையில் 26 போன்ற பிளாக் எண்களை சேர்த்து வச்சிருப்பார்கள். இப்போது அவர்கள் இங்கே 25 மற்றும் 26 என செட்டிங்களை மாற்றிவிட வேண்டும். இங்கே செய்து கொள்ளலாம். எனவே அவர்களின் பிளாகை மாற்ற அட்மின்க்கும் மற்றும் சீரீஸ் மாஸ்டருக்கும் செல்ல வேண்டும். இங்கே சென்ற பிறகு நீங்கள் திறக்கும் போது எனவே நீங்கள் தற்போது பயன்படுத்தும் பில் வரிசையை முதலில் திறக்கவும். அதை திறந்த பிறகு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பிளாக் குறியீட்டை புதிய ஆண்டிற்கு ஏற்ப மிகச் சரியாக நீங்கள் இங்கே மாற்றியமைக்க வேண்டும். இங்கே உங்கள் நிதியாண்டை விற்பனையில் மாற்றியது போல நிறுவன விவரங்களுக்கு சென்றும் அங்கும் அந்த விற்பனை கொடியை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்ற மாற்றங்களை சேமித்த பிறகு விற்பனை பில்லில் புதிய பிளாக் எண் சரியாக வருகிறதா என்று மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் பிறகுதான் நீங்கள் உங்கள் பதிவுகளை செய்ய வேண்டும். உங்கள் பதிவுகளை தொடங்குங்கள். இது தவிர உங்கள் புதிய ஸ்டாக் இருப்பை சரிபார்த்து அதன் மதிப்பை கடந்த ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளும் வசதியும் இதில் உள்ளது. முடியும். இவ்வாறு மிக எளிதாக புதிய ஆண்டை உருவாக்கியுள்ளோம். ஏதேனும் சிக்கல் இருந்தால் கருத்து தெரிவிக்கவும் அல்லது எங்களை தொடர்பு கொள்ளவும். வாழ்த்துக்கள், உங்கள் புதிய நிதி ஆண்டு வெற்றிகரமாக தொடங்கிவிட்டது. உங்களுக்கு இந்த தகவல் நிறைந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். அப்போதுதான் எமது புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நன்றி.